கரதூஷணம்
நமஸ்காரம் செஞ்சுட்டு அவன் சகாய சூரன அனபாய சாகசன ஒன்றரை முகூர்த்த நாளையில அத்தனை அக்ஷசங்களையும் யுத்தம் பண்ணிடுறார். அப்படி அசகாய சூரனா விளங்கக்கூடிய இந்த ராமர் பொன்னத்தமான ஒன்று புகுந்தெடுத்து விளையாட மாரீச்சன் என்கின்ற மாயமானுக்கு சீத்தம்மா ஆசைப்பட இதற்கு பின்னாடியே ராமர் செல்ல சில சமயம்னு பார்த்து சீத்தம்மாவை அபகரிச்சுட்டு போக சீதம்மாவை தேடிண்டே வரக்கூடிய அந்த சமயத்துல சுக்ரீவ சட்சம் ஏற்பட வாலிபதம் நிகழ பல்வேறு வானரர்களோடு தோழமை கொண்டு அந்த வானரர்களின் ஒருவனான அஞ்சனாவின் மைந்தன் ஆஞ்சநேயன் சதயோஜன விஸ்தீரண சமுத்திரத்தை கடந்து சீதம்மாவை தர்ஷனம் பண்ணி சீதம்மாவிடத்துல ராமநாமம் பொறித்த கல்யாணியை கொடுத்து சீதம்மாவிடத்துல இருந்து சுண்டாமணியை பெற்றுண்டு சதயோஜன விஸ்தீரண சமுத்திரத்தை ஜெய சீதாராமன் கோஷம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து கண்டேன் சீதை அப்படிங்கிற செய்தியை சொல்ல ஸ்ரீராமருக்கு என்ன தரணம்னு தெரியாம அபார பாராவார பரிகா பரவத பரபுர பரிஸ்ருத தவதஹன ஜவன பவன் கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி தன்னையே கொடுத்தார் ஆஞ்சநேயருக்கு அப்படிங்கிற பரியந்தம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்னைக்கு சுந்தரகாண்டத்துக்கு அடுத்து யுத்தகாண்டத்தை அனுபவிக்கலாம். சுருக்கமா யுத்தகாண்டம் விபீஷண சரணாகதி, சமுத்திரராஜா சரணாகதி, ராம ராவணயோகோ யுத்தம் மற்றும் சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை இன்றைய தினம் நம்ம அனுபவிக்கலாம். ராவணன் சபையில ஒரு மந்திராலோசனை நடக்கிறது. என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த யுத்தம் நடக்க போறது, யுத்தத்துக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு ஆலோசனை நடக்கிறது. விபீஷணன், மகாபார்ஷ்வன் போன்ற பல்வேறு மந்திரிகள் உட்கார்ந்து இருக்கா. விபீஷணன் போய் ராவணனுக்கு சத்துபதேசங்கள் பண்றார். அவனா, நீ பண்ணக்கூடியது மகா தர்ம காரியம்பா. சீதம்மாவை போய் அபகரிச்சுட்டு வந்திருக்கியே. சீதம்மா யாரு? ஜெகன்மாதா. அவளை போய் அபகரிச்சுட்டு வந்திருக்கியே. நீ பண்ணிருக்கிறது மகா தப்பு. சகல விதமான மரியாதையோடு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல சீதம்மாவை ஒப்படைச்சுடு அப்படின்னு சொல்றார். சத்துபதேசங்கள் பண்றார். விநாசகாலே விபரீத புத்தி. ராவணனுக்கு ஒரு ஹிதோபதேசமும் மண்டையில் ஏறல. அவன் தயாராகவே இல்லை சீதம்மாவை ஒப்படைக்கிறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல விபீஷணாழ்வார் பார்க்கிறார், இனிமே துஷ்ட சங்கத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு உச்சிதமான சமயம். ரொம்ப ஸ்ரீராமருடைய சரணார விந்தங்கள்ல போய் விழணும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். தீர்மானம் பண்ணாரோ இல்லையோ உடனே சொல்றார், இனிமே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போறது இல்லை, ராமரிடத்துல போய் சரணாகதி பண்ண போறேன்னு சொல்லி கிளம்பிட்டார். அப்போ இந்த சீதம்மா உட்கார்ந்து இருக்கா அசோகவனத்துல. அப்போ ராமர் வருவார் அப்படின்னு பரிதவிச்சுன்னு இருக்காள் சீதம்மா. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல சீதம்மா பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்கன்னா விபீஷண ஆழ்வாருடைய புத்திரியான திரிஜடை. திரிஜடை இடத்துல சீதம்மா கேட்கிறா, யாரோ போயிட்டு இருக்காளே ஆகாசத்துல, இவர் யார் அப்படின்னு கேட்கிறா. சீதம்மா சொல்றாளா, இவர் என்னுடைய அப்பா. ராவணனுக்கு ஹிதோபதேசங்கள் எல்லாம் எடுத்து சொன்னா, ஆனா ராவணன் கேட்கவே இல்லை. அதனால உங்களுடைய பிரபுவான ஸ்ரீராமனுக்கு கைங்கரியம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டார் என்னுடைய அப்பாவான விபீஷணாழ்வார்னு சொன்னாரோ இல்லையோ, அங்க சீதம்மாவுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம் ஏற்படுது. என்னுடைய பிரபுவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் போறாரா, க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு கண்குளிர சீதம்மா கட்டாட்சம் பண்றா விபீஷணாழ்வாருக்கு. எப்பொழுதுமே வாழ்க்கையில நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா தாயாருடைய கருணைக்கு நாம் பாத்திரமாகணும். ஏன்னா தாயாருடைய கருணை அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. எப்பொழுதுமே பெருமாளுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, ரெண்டு கண்களும் சூரியனை போல இருக்கு. ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். ஆனா தாயார் கண்கள் ரெண்டுமே சந்திரனை போல இருக்கும். சந்திரான் சந்திர சகோதரின்னு சொல்றா. ரெண்டுமே குளிர்விக்கக்கூடிய கண்கள், கருணா கட்டாட்சம் பொழியக்கூடிய கண்கள். அதனால ஏற்பட்டதான ஜெகன்மாதாவான சீதம்மா விபீஷணா க்ஷேமமா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா. இதனால இந்த துஷ்ட சங்கத்தை விட்டுட்டு விபீஷணாழ்வார் கிளம்புறா அப்படின்னா, இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த சொத்து ஒண்ணு இருக்கு. அந்த உயர்ந்த சொத்து என்ன அப்படிங்கிறத தியாகராஜர் பாடுறார்.
உயர்ந்த சொத்து என்ன? இந்த தனமா உயர்ந்த சொத்து, சந்ததி இதுவா உயர்ந்த சொத்து, இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த சொத்து என்ன அப்படின்னா ராமருக்கு கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறது தான். கார்பண்யம் அப்படின்னு ஜனாபா எப்படி இருந்தா
அடுத்து ஆத்மநிக்ஷேபக. ஆத்மநிக்ஷேபம் அப்படின்னா என்னன்னா, ஹனுமாரை போல பக்தனா இருக்கணும். பக்த சிரோமணி நம்ம யாரை கொண்டாடுறோம்? ஆஞ்சநேய சுவாமியை தானே. அப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறதுல நமக்கு முதல்ல திருட விசுவாசம் வேண்டும். ஆக அந்த மகா விசுவாசத்தோடு பக்த சிரோமணியா விளங்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியை போல இருக்கணும். நாம் ஒரு ஆளே கிடையாது. பகவானுடைய ஒரு லீலைனாலையும் பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால மட்டிலும் தான் நம்ம எல்லா வேலைகளையும் செய்யறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆத்ம நிக்ஷேபம். அடுத்து ஷட்வித லட்சணத்துல 6வது லட்சணம் என்ன அப்படின்னா கோப்திரத்துவ வரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பெருமாளை முழுசா நம்பிட்டோம்ன்ற விஷயத்த பகவான் இடத்துல வந்து சொல்லணும். கோவில்ல வந்து சொல்லணும், பகவானே உங்களை நான் சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கோவில்ல வந்து பெருமாள் இடத்துல சொல்லணும். ஆக சரணாகதியுடைய ஷட்வித லட்சணங்கள் என்னலாம் அப்படின்னா, ஆனுகூல்ய சங்கல்பம், பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதே இதி மகாவிஸ்வாசம், கார்பண்யம், ஆத்மநிக்ஷேபம், கோப்திருத்வ வரணம். இந்த ஷட்வித லட்சணங்களும் விபீஷணாழ்வாரிடத்துல பரிபூர்ணமா இருந்தது. அவர் சீதம்மாவனுடைய கட்டாட்சம் கிடைச்சிடுத்து. அது மட்டும் இல்ல, குருநாத ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே படைக்கலம் கொடுக்க போறார். அதனால விபீஷணாழ்வார் அப்படியே பிறந்து ஆகாச மார்க்கமா வந்து ராமருடைய சரணார விந்தங்கள்ல விழுந்து சொல்றார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். பிரபோ, எனக்கு அடைக்கலம் கொடுங்கோ, உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன், எனக்கு அடைக்கலம் கொடுங்கோ அப்படின்னு வந்து கதறார் விபீஷணாழ்வார். இங்க குரங்குகள் எல்லாம் இருக்கு, கல்ல தூக்கி போடுறார் விபீஷணாழ்வார் மேல. சத்ருவுல ஒரு ஆளிவன், சத்ருவனுடைய சகோதரன், அவனை போய் நம்ம கூட ஒத்துழைச்சு நம்ம கூட சேர்த்துக்கலாமோ? இது எவ்விதத்திலும் நியாயம் இல்லைன்னு கல்ல தூக்கி போடுறார். அங்க ஒரு மந்திராலோசனை நடக்கிறது. ராமச்சந்திரமூர்த்தி தனியா எப்பொழுதுமே டெசிஷன் எடுக்க மாட்டார். எல்லாருடைய ஒப்பீனியனையும் தெரிஞ்சுட்டு தானே ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார். அதனால ராமச்சந்திரமூர்த்தி கேட்கிறார் குரங்குகள் இடத்துல எல்லாம், சுக்ரீவா, உன்னுடைய கருத்து என்னப்பா சொல்லு, விபீஷணரை ஏத்துக்கலாமா கூடாதா? இப்போ சுக்ரீவன் சொல்றானா, இவனை எப்படி ஏத்துக்கிறது? ஏத்துக்கவே கூடாது, சத்ருவனுடைய சகோதரன் அப்படின்னு சொல்றார். எப்பேற்பட்ட சுக்ரீவன் சொல்றான் அப்படின்னா, அவனே தன்னுடைய அண்ணாவை விட்டுட்டு வந்தவன் தான். அவன் சொல்றான், வாலியும் ராவணனை விட்டு வந்ததுனால விபீஷணனை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அடுத்து ஜாம்பவான் சொல்றார், சத்ரு ஏத்துக்க கூடாது. இப்போ சைலண்டா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காராம். அது யார் அப்படின்னா பக்த சிரோமணி ஆஞ்சநேய சுவாமி. ராமர் அவரை பார்த்து கேட்கிறார், நீ என்னப்பா சைலண்டா உட்கார்ந்து இருக்க, உன்னுடைய கருத்தை எடுத்து சொல்லு அப்படின்னதும் ஆஞ்சநேயர் சொல்றார், பிரபு, நான் சீதம்மாவை தரிசனம் பண்ண போக சமயத்துல விபீஷணாழ்வார் சந்திச்சேன். பரம பாகவதோத்தமர் விபீஷணாழ்வார் எப்பொழுதுமே ராமநாமத்தையே சொல்லிட்டு இருந்தார். லங்கையில எல்லாரும் ராவணனை கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த லங்கையில ராமநாமத்தை எங்க கேட்டேன் அப்படின்னா இந்த விபீஷண ஆழ்வாருடைய பவனத்துல தான் கேட்டேன். பாகவதோத்தமன் ரொம்ப நல்லவன், அதனால இவரை நிச்சயமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாராம். ஓ ராமர் அங்க சொல்றார், எல்லாம் கரெக்டா சொன்ன ஆஞ்சநேயா, கடைசியா ஒரு லைன் சொன்னியே, இவன் நல்லவன் அதனால ஏத்துக்கலாம், அதை எடுத்துடும். நல்லவன் இல்லைனாலும் நான் ஏத்துப்பேன். எவன் ஒருவன் என் காலில் விழுந்து அபயம் அப்படின்னு வந்துட்டானோ அவனை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத பரமபிரதமா நான் வச்சுருக்கேன். அதனால நிச்சயமா விபீஷணாழ்வாரை ஏத்துப்பேன் அப்படின்னு இங்கே ராமச்சரம ஸ்லோகம் வருது. இறுதியா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேவ்யோ ததாம்யேதத்ரதம் மம. எவன் ஒருவன் என் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி அடைக்கலம் அப்படின்னு வந்து அமைச்சுட்டானோ அவனுக்கு அபயம் அளிப்பதை பரம விரதமாக வச்சுருக்கேன் அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார். மேலும் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனா, யார் நான் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து என் காலில் விழுந்துட்டாளோ அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறது தான் என்னுடைய பரமவிரதம் அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார்.
ராமருடைய சபையில விபீஷணனை ஏத்துக்கலாமா, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு எல்லாம் ஆலோசனை நடக்கிறது. அப்படி பரம பாகவதோத்தமனா விளங்கக்கூடிய விபீஷண ஆழ்வாருக்கே இப்படி ஒரு சர்ச்சை நடக்கிறது அப்படின்னா என்னுடைய சரணாகதி எடுப்படுமா, நான் நல்லவனா, என்ன பகவான் ஏத்துப்பாரா, அதனாலதான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்போ ராமானுஜர் கேட்கிறாராம், உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா, நான் மோட்சம் போவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? சுவாமி, தேவரீர் மோட்சம் போலன்னா வேற யாரு மோட்சம் போவா, அப்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறார். அது அப்போ ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ராமர் சபை, இது ராமானுஜனுடைய சபை, அது பகவானுடைய சபை, இது குருநாதருடைய சபை. குருநாதர் அப்படிங்கிறவன் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு எல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டார். அதனால நீ கவலையே படாத, நிச்சயம் உனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு எடுத்து சொல்றார் ராமானுஜாச்சாரியார். ஆக இந்த விபீஷண சரணாகதி கட்டத்தை ராமானுஜாச்சாரியார் சொல்றச்சே இப்படி ஒரு கேள்வி பிரதேவரங்கா வெளிதாசர் மனசுல தோன்ற, அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷனும் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் கொடுக்கிறார். அப்படின்னா குருநாதருடைய மகிமை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இங்க நமக்கு தெரியுது. அப்போ விபீஷணாழ்வார் வந்து ஸ்ரீராமரை சரணாகதி பண்ண ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணாழ்வாருக்கு பட்டாபிஷேகத்தையே பண்ணி வச்சுடுறார். அந்த கட்டத்துல இன்னும் யுத்தமே நடக்கல, யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விபீஷணாழ்வாருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுடுறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இந்த சமயத்துல அடுத்து என்ன பண்ணலாம், இந்த சதயோஜன விஸ்தீரண சமுத்திரத்தை எப்படி கடக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றார். விபீஷணாழ்வாரை ஏத்துட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு கேட்கச்சு விபீஷணாழ்வார் வந்து சொல்றார், பிரபு நம்ம சரணாகதி பண்ணிடலாம் சமுத்திரராஜாவை நோக்கி. இதனால அவர் சொல்றார் அப்படின்னா, பொதுவா நமக்கு ஒரு மெடிசன் ஒத்துன்றது அப்படின்னா நம்ம அதை மற்றவாளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதை போல இங்க விபீஷணாழ்வாருக்கு ஒரு மருந்து நல்லா எஃபெக்ட் கொடுத்துருக்கு, 100% எஃபெக்ட் கொடுத்துருக்கு. அது என்ன மருந்து அப்படின்னா சரணாகதி அப்படிங்கிற மருந்து. சரணாகதி மருந்து பரிபூர்ண எஃபெக்ட் கொடுத்ததுனால விபீஷணாழ்வார் சொல்றார், பிரபு நீங்கள் சமுத்திரராஜாவுக்கு சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். சரணாகதி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறார். பிரபுவும் பார்த்தார். அவர் அந்த திருப்புள்ளாடி என்கின்ற க்ஷேத்திரத்துல அவர் சமுத்திரராஜாவுக்கு சரணாகதி பண்றார். சரணாகதி பண்றார். 3 நாட்களுக்கு பிராயோபவேஷம் இருக்கார். ஃபாஸ்டிங் அன்டு டெத். பிராயோபவேஷம் இருக்க 3 நாட்கள் முடிஞ்சும் அந்த சமுத்திரராஜா வரவே இல்லை. ரொம்ப கோபம் வந்துடுறது பெருமாளுக்கு. சாபமானய சௌமித்ரே, லக்ஷ்மணா என்னுடைய வில்லை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு கூப்பிட லக்ஷ்மணனும் அந்த வில்லை எடுத்துட்டு வரார். இந்த சமுத்திரத்தையே வத்தடிக்க வச்சுடுறேன் அப்படின்னு பிரபு கோபம் வந்து அவர் வானத்தையே ஏந்ததுக்காக தயாராரா. இந்த சமயத்துல சமுத்திரராஜா வந்துடுறார். பிரபு நீங்கள் தான் இந்த உலகத்துக்கான நியமங்கள் எல்லாம் விதிச்சிருக்கேன். சமுத்திரம் அப்படின்னா அதுல பல்வேறு பிராணிகள் இருக்கும். இப்படி வத்தடிச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிராணிகளுடைய உயிருக்கெல்லாம் என்ன ஆகும்? நீங்கள் இப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. உங்களுடைய காலில் விழுந்து நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சமுத்திரராஜா நமஸ்காரம் பண்ணிட்டு அவரே ஒரு ஹெல்ப்பும் சொல்றாராம். உங்களுடைய சைன்யத்துல இருக்கக்கூடிய நலநீளன் அவன் இருக்கா, கல்லை தூக்கி போட்டா அது மிதக்கும். அதனால அது மூலமா நீங்க சேது பந்தனம் பண்ணி சதயோஜன விஸ்தீரண சமுத்திரத்தை கடந்துடலாமா அப்படின்னு ஒரு உபாயமும் சொல்றார் சமுத்திரராஜா. அந்த சேது பந்தனம் ஆகிறது எப்படி எல்லாரும் உதவரா அப்படிங்கிறத தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையில சாதிக்கிறார். புறங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைகள் உற்ற தலமிலா அணினும் போலே. அத்தனை குரங்குகளும் வந்து ஸ்ரீராமருக்கு கைங்கரியம் பண்றது. எப்படி கைங்கரியம் பண்றது அப்படின்னா, அவ்வளவு பெரிய மலை, மலையிலிருந்து அழகா கல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து சேது பந்தனம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. சரி, இப்படி இந்த குரங்குகள் எல்லாம் ஹெல்ப் பண்றதே இவளுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போறது அப்படின்னா, ஸ்ரீராமன் இப்படி பார்த்து இந்த குரங்கை பார்த்து இப்படி சிரிப்பார். அந்த சிரிப்பே அவளுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன், பெரிய அப்ரிசியேஷனாக இருந்தது. ராமர் நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்றாரு அப்படிங்கிறது தான் அவளுடைய ஒரே எக்ஸ்பெக்டேஷன். இப்போ எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, ராமர் சிரிக்க
குரங்குகளுடைய எண்ணிக்கை மலையோட எண்ணிக்கையை விட ஜாஸ்தி. ஒவ்வொரு குரங்கும் ராமருடைய கைங்கரியத்துல நம்மளும் ஒரு பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தானே வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்றது. அதனால குரங்குகள் மலையை நோக்க அப்படின்னு சாதிக்கிறார். அது மட்டும் இல்ல, டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்னா அந்த கல்லை அழகா பாஸ் பண்ணி அழகா சேது வந்தனம் நடக்கிறது. அப்போ குரங்குகள் மலையை நூக்க சொல்றார். கல்லை போடதானே செய்யறா, எதனால நூக்க அப்படின்னு சொல்றான்னா, அந்த ஒரு கல்லையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணா அது ஒரு மாலைய போல இருக்கு. அதனால நூக்கன்னு சாதிக்கிறார் தொண்டரடி கொடியாழ்வார். அழகா குரங்கெல்லாம் கைங்கரியம் செய்ய சேது பந்தனம் ரொம்ப அழகா நடக்கிறது. ஸ்ரீராமரே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கிறார், எப்படி இந்த சேதுவை கட்டணும் அப்படின்னு. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் ஃபேமஸா இருக்கு இந்த சேதுவோடைய பிக்சர்ஸ் எல்லாம். ஆனா அந்த திரேதாயுகத்திலேயே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப அழகா இந்த ஒரு பிளாட்டை வரைஞ்சு கொடுத்து தனுஷ்கோட்டின்ற இடத்துல இந்த பிளாட்டை வரைஞ்சு கொடுக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதை போலயே அழகா ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது. இப்படி பகவத் கைங்கரியத்திலே எல்லாரும் ஈடுபட இந்த சேது வந்தனம் நடக்கிறது. மந்திராலோசனை நடக்கிறது. சுகன் சரணன் அப்படின்னு 2 ஸ்பைஸை ராவணன் அனுப்புறான். போய் தெரிஞ்சுட்டு வாங்கோ, இந்த ராமன் என்னெல்லாம் பிளான் பண்றார், எப்படி அவர் அமைச்சிருக்கார், இந்த யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் என்ன பண்றார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்கோ அப்படின்னு ராவணன் 2 ஸ்பைஸ் ஒற்றர்களை அனுப்புறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஒற்றர்களும் வானரர்கள் மாதிரியே வேஷம் போட்டுட்டு வரா. எதுக்காக இது முக்கியம் அப்படின்னா, கார்பரேட்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட் அனாலிசிஸ்னு பண்ணுவோம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அப்படின்னு 4 நல்லா ஆலோசனை பண்ணுவான். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியறதோ இல்லையோ, ஆப்போனன்ட்டோட வீக்னஸ் தெரிஞ்சிருந்தனாலே நம்ம அதை பொட்டன்ஷியலாக கேப்சர் பண்ணிடலாம். அதை போல இங்கே ராவணன் 2 ஒற்றர்களை அனுப்பி அவளுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இந்த 2 ஒற்றர்களும் ஒரு வானரர்கள் ரூபத்தை எடுத்துட்டு போறா. ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு வானரன் ஒரிஜினல் வானரனுக்கும் டூப்ளிகேட் வானரனுக்கும் ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 பேரும் ராவணனுடைய ஆட்கள்னு இந்த மற்ற குரங்குகளுக்கு எல்லாம் தெரிஞ்செடுத்து நல்ல சாத்தி இழுத்துட்டு ராமரிடத்துல தரன்னு இழுத்துட்டு வரா. ராமர் சொல்றார், இந்த 2 குரங்கும் என்ன தப்பு பண்ணிட்டு, அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் வேணும், நம்மளுடைய சைன்யத்துல யாரெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு தானே, நீங்களே சொல்லிடும் போல. பாவம் ராவணனுடைய கட்டளைக்காக அவ வந்து கேட்கறான் நம்ம இடத்துல, நம்மளே சொல்லிடலாமே அப்படிங்கிறார். இந்த வந்த 2 ஒற்றர்களும் ராமர் காலில் விழுந்துடுறா. எப்பேற்பட்ட காருண்யம் ராமச்சந்திரமூர்த்திக்குன்னு ரொம்ப மெய்மறந்து போயிடுறா. ராமனுடைய அந்த சௌசீல்ய குணத்தை பார்த்து அவளே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றா ராமருக்கு. ராவணனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 ஒற்றர்கள் இப்போ ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு அவளே பேச ஆரம்பிச்சுடுறா. அப்பேற்பட்ட காருண்யம் பிரபுவுக்கு. அப்படி இந்த 2 ஒற்றர்கள் அவனுடைய இந்த வேலையை பார்க்கறதுக்கு இப்படி வரக்கூடிய இந்த சமயத்துல இதுக்கு நடுப்புற என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய சுக்ரீவனை காணும். அவன் எங்க போயிட்டான் அப்படின்னா, ராவணனுடைய ஒப்பரிக்கைக்கு போயிட்டான். என்னடா அது, நம்மளுடைய வானரனாக சுக்ரீவனை காணமேன்னு பார்த்தா ஒப்பரிக்கைக்கு போய் அந்த பால்கனியில போய் ராவணனோட பேசிட்டு இருக்கான் சுக்ரீவன். ஓ
பாயிண்ட் பண்றார். மேற்கு திசையில இந்திரஜித்தையும், இந்த பக்கத்துல ஆஞ்சநேயரும், அந்த பக்கத்துல வட திசைக்கு ராவணனையும், இங்க ராமலக்ஷ்மணா மற்றும் விபீஷணரையும் இப்படி அழகா சைன்யத்தை டிவைட் பண்ணுகிறார். இப்போ ராமர் என்ன பண்றாருன்னா அங்கதனை தூதனாக அனுப்புறார். ராமருக்கு இன்னமும் நம்பிக்கை. ஒரு கால் மாறிட்டான், ராமனுடைய மனசு மாறி சீதையை ஒப்படைச்சுட்டான் அப்படின்னா ஏத்துன்றலாமே அப்படின்னு ராமருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. இதனால ராமர் அங்கதன் அனுப்புறார் தூதனாக. அங்கதன் மகாவீரன், வாலியினுடைய பிள்ளை இல்லையா, பராக்கிரமசாலி. அங்கதன் போய் இந்த ராவணனோடு பேசுறார். எப்படி பேசுறார் அப்படின்னா, முதல்ல நம்ம சத்ருவனுடைய மைண்ட்ல ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா சைக்கலாஜிக்கலா அவளை அட்டாக் பண்ணணும். அதை எப்படி பண்றார் அங்கதன் அப்படின்னா, போய் ராவணனை பார்த்து கேட்கிறார், ராவணா உனக்கு வாலியை தெரியுமோ? அந்த வாலியை ஜெயிச்ச கார்த்தவீர்யார்ஜுனன், அந்த கார்த்தவீர்யார்ஜுனனை ஜெயிச்ச பரசுராமன், அந்த பரசுராமனுடைய கர்வத்தை பங்கம் பண்ண ராமருடைய தூதன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். இங்க ஒரு ஷாக் இல்ல, 2 ஷாக் இல்ல, 3 ஷாக் இல்ல, 4 பேரோட ஒப்பிட்டு சொல்றார். வாலியை ஜெயிச்ச கார்த்தவீர்யார்ஜுனன், கார்த்தவீர்யார்ஜுனனை பண்ண பரசுராமன், பரசுராமருடைய கர்வத்தை பங்கம் பண்ண ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தூதனான அங்கதன் வந்திருக்கேன் அப்படின்னு எடுத்து சொன்னாரோ இல்லையோ, அங்கே ராவணன் அவுட், பயந்து போயிடுறான். அப்படி காலை வைக்கிறான், அந்த காலை கூட நகர்த்த முடியல அங்க யாராலே. ஏன்னா மகாவீரன் அங்கதன், அப்ப ஏற்பட்ட பராக்கிரமம் உண்டு அவனுக்கு. அப்போ அங்க ராமனுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி, ராவணா மரியாதையா நீ சீதம்மாவை ஒப்படைச்சுடும், இல்லைன்னா மகா யுத்தம் தான் அப்படின்னு சொல்ல, ராவணன் சீதம்மாவை தரதா இல்லவே அவனுக்கு உத்தேசம். இது மட்டும் இல்லை, இன்னொன்னும் சொல்றார், ராவணா நீ அன்றைய தினம் விளையாட்டு பொருளா காமிச்ச அந்த ராவணன் தானே நீ, அது என்ன விருத்தாந்தம் அப்படின்னா, இந்த ஒரு காலத்துல வாலி அவர் நிறைய சந்தி பூஜைகள் அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்வார். அப்படி அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய அந்த சமயத்துல ராவணன் வந்து டிஸ்டர்ப் பண்றான் வாலியை. கோபம் வந்துடுறது. வாலி மகாபராக்கிரமசாலி, தன்னுடைய 2 கைக்குள்ள அடக்கிடுறான். அடக்கிட்டு ஃபுல் அனுஷ்டானங்கள், அன்னைக்கு 10 நிமிஷம் முடிக்க வேண்டிய அனுஷ்டானங்களை அரை மணி நேரம் வரைக்கும் பண்றான். அப்படி முழுசா அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவன் இந்த தன்னுடைய வால்ல சுருட்டி எடுத்துட்டு போய் அங்கதனுக்கு ராவணனை விளையாட்டு பொருளா காமிச்சார். அப்படி காமிச்ச அந்த விளையாட்டு பொருளா இருக்கக்கூடிய ராவணன் தானே நீ அப்படின்னு சபையில கேட்கிறார் அங்கதன். அவ்வளவு பயந்து போயிடுறான். அப்படி ஒரு சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்றான் அங்கதன். மகா யுத்தம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுறது. அந்ததுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது. ராட்சசர்களுக்கும் வானரர்களுக்கும் யுத்தம். இப்போ ராவணன் தேவர்களோடு போரிட்டு இருக்கான், பல்வேறு ராஜாக்களோடு போரிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வானரர்களோடு போரிடுறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மனுஷாரோடு கூட போரிட்டுறதான், ஆனா வானரர்களோடு போரிடுறது ரொம்ப கஷ்டம். நான் வானரர்களுடைய மைண்ட் செட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். திடீர்னு வந்து அடிச்சிடும், பிடுங்கிட்டு போயிடும் எல்லாத்தையும். ஆனா அங்க ரொம்ப அழகா யுத்தம் நடக்கிறது. இந்திரஜித் வரான், நாகாஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகப்படுத்துறான். ராமலக்ஷ்மணா மூர்ச்சையாய் விழுந்துடுறா. மூர்ச்சையாய் வளர்ச்சி கருடன் இங்க வந்துடுறார். பெருமாளுடைய வாகனம் இல்லையா, கருடர் அந்த வைகுண்டத்திலிருந்து ஓடோடி வந்துடுறார். அந்த நாக பாசங்களெல்லாம் எடுத்து நிவர்த்தி பண்றார். அப்போ கருடர் வந்து பிரபுவை ஆலிங்கனம் பண்ணிக்க வரார். ஆலிங்கனம் பண்ணிட்டு பிரபு அப்படின்னு வந்து காலில் விளைச்சு, ஆத்மான மானுஷம் மண்ணியே அப்படின்னு அங்க ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார். அதாவது ஒரு க்ஷணம் கருடன் மறந்து போயிடுறார். இவர் ஆத்மானம் மானுஷம் மண்ணியே மனுஷராக அவதரிச்சிருக்கார் அப்படிங்கிறத மறந்து போய் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளாக நினைச்சின்றதுனால அங்க ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், நான் இந்த அவதாரத்துல ஒரு இடத்துலயும் பரமாத்மான்னு காண்பிக்க மாட்டேன் அப்படிங்கிறத புரிய வச்சதும் புரிஞ்சுன்றார் கருடர். அதுக்கப்புறமா வஜ்ரதமுஷ்டர் அப்படிங்கிறவரை அங்கதன் வதம் பண்றான். அகம்பனன் அப்படிங்கிறவனை ஹனுமான் வதம் பண்ண, பிரஹஸ்தன நீளன் வதம் பண்றார். இப்படி கதோர
போரிட முடியும். ஒரு வியூகமா அமைஞ்சிருக்கு. இப்போ ராவணன் முதல்ல ஆஞ்சநேயரோடு போரிடுறார். ஆஞ்சநேயரை ஜெயிச்ச பிறகுதான் லக்ஷ்மணரோடு போரிட முடியும். அப்படிதான் வியூகம் அமைஞ்சிருக்கு. முதல்ல ராவணனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் கठोरமா யுத்தம் நடக்க, அதுக்கப்புறமா ராவணனுக்கும் இளையாழ்வாரான லக்ஷ்மணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. இளையாழ்வாரோடு போரிடச்சு மூர்ச்சை அடைஞ்சுடுறார். மூர்ச்சை அடைஞ்ச உடனே ராவணன் நினைச்சுக்கிறான் நம்ம ஜெயிச்சாச்சு அப்படின்னு. ஏன்னா ராமருடைய சகோதரன் போயாச்சு அப்படின்னாலே ராமருக்கு பாதி உயிர் போயிடும். அதனால இளையாழ்வாரான லக்ஷ்மணன் மூர்ச்சை அடைஞ்சுட்டார், அதனால நம்ம யுத்தம் ஜெயிச்சாச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்போ இளையாழ்வாரான லக்ஷ்மணருடைய சரீரத்தை கொண்டு போய் ராமர் பக்கத்துல போடலாம்னு நினைச்சுட்டு இப்படி தூக்கறதுக்கு முயற்சி பண்றான் ராவணன். அசைக்க முடியலையாம். பேர்பட்டவர் இளையாழ்வார் ஆதிசேஷனுடைய அம்சம் அல்லவோ, அவரால் துளி கூட அசைக்க முடியல. அப்பேற்பட்ட பராக்கிரமம் உண்டு இல்லையா இளையாழ்வாருக்கு. அதனால அந்த சமயம்னு பார்த்து ஆஞ்சநேயர் அங்க வரார். அழகா லக்ஷ்மணர் பிரதட்சணம் பண்ணிட்டு வினயத்தோடு இளையாழ்வாரை தூக்கினாரோ இல்லையோ, அப்படி அனாயாசமா தூக்கிட்டாராம். ராவணனால ஏன் தூக்க முடியல அப்படின்னா கர்வம். ஆனா ஆஞ்சநேயர் அவ்வளவு வினயத்தோடு நமஸ்காரம் பண்ணிட்டு தூக்குறா. அந்த நாகபாஷங்கள்ல இருந்தெல்லாம் மூர்ச்சையா இருந்தா இல்லையா, அவர் திருப்பியும் கான்சியஸ்னஸ் வந்துடுறது. அதுக்கப்புறமா முதல் முறையா ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்க போகுது. கட்டோர யுத்தம். ராவணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு பராக்கிரமசாலி. ஐராவதம் அப்படிங்கிற யானையோடு ராவணன் மோதின சமயத்துல அந்த ஐராவத யானையினுடைய தந்தங்களே மார்புல போய் பட்டுடுறது. அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான், அதனால எடுக்க முடியல. அதனால அந்த தந்தங்களையே தன்னுடைய ஒரு ஆர்னமெண்டா யூஸ் பண்ணிக்கிறான் ராவணன். ஏற்பட்ட பராக்கிரமசாலி. ஒரு யானை வந்து மோதினா நம்மளாம் அவுட் அப்போ. ஆனா ராவணனுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த ஒரு தந்தங்களே பூஷணமா அமைஞ்சுடுது. ஏற்பட்ட பராக்கிரமசாலியான ராவணனோடு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கச்சு ராமர் அஸ்திரம் போட, ராவணன் பிரதி அஸ்திரம் போட, அஸ்திரம் போட பிரதி அஸ்திரம் போட கட்டோரமா யுத்தம் நடக்கிறது. அப்போ இப்போ ராவணன் ஒரு சேரியட்ல உட்கார்ந்து இருக்கான். ராமருக்கு ஏழு சேரியட். அதனால ஆஞ்சநேயர் ராமர் அப்படி முதுகுல தூக்கிடுறார், எழ பண்ணிக்கிறார். ராமர் என்ன நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறார் ஆஞ்சநேயர். நினைச்ச மாத்திரத்துல ராமருக்கும் ராவணனுக்கும் அவ்வளவு அழகா யுத்தம் நடக்கிறது. பெஸ்ட் சேரியேட்டரா இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போ இப்படி கठोरமா யுத்தம் நடக்கக்கூடிய அந்த சமயத்துல ராவணன் ஒரு அஸ்திரம் போட்டு ஆஞ்சநேயருடைய கிரீடம் அதெல்லாம் கீழே விழுந்துடுறது. ராமருக்கு இந்த நேரம் அவ்வளவு கோபம் வரல. ஆனா ஆஞ்சநேயருடைய அந்த ஃபோர்ஹெட்ல பட்டதும் ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. பக்தரான ஆஞ்சநேயரை அட்டாக் பண்ணிட்டாரே, கோபம் வந்துடுறது. இத்தனை நேரமா கொஞ்சம் காரண்யம் பார்த்துட்டு போரிட்டு இருந்த ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. ரொம்ப கठोरமா யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ கठोरமா யுத்தம் பண்ணி ராவணனை ஜெயிச்சுடுறார். அன்றைய தினம் யுத்தத்துல சொல்றார், ராவணா உயிர் பிச்சை போடுறேன், நிராயுதபாணியா நிக்கிற, நிராயுதபாணியோட போரிடுவதுங்கிறது அதர்மம். அதனால உனக்கு இன்னைக்கு நான் உயிர் பிச்சை போடுறேன், இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கே நீ திரும்பியும் வந்துட்டேன்னா உனக்கு சரணாகதி பண்ணிட்டேன்னா அடைக்கலம் கொடுக்க தயார். போர் தான் அப்படின்னு நீ முடிவு பண்ணேன்னா நாளைக்கு வா அப்படின்னு சொல்றார். இந்த கட்டத்துல கூட பிரபுவுக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு காரணம், ரெண்டு கால் ராவணன் சரணாகதி விட மாட்டான் அப்படின்ற இறக்கம் பிரபுவுக்கு. பேர்பட்ட சதைக்க பிரிய தர்ஷனாக விளங்குறா, ஆர் என்கம்பசிங் பர்சனா இருக்கார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இப்போ கம்பநாட்டாழ்வார் ராவணனுடைய பராக்கிரமத்தை பற்றி சொல்றச்சே சொல்றார், வாரணம் புருத மார்பும் வரையினை எடுத்த தோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம் பட உரைத்த நாவும் தாய் பணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறும் கையே மீண்டு போனார். ஐராவதம் என்கின்ற யானையினுடைய தந்தத்தையே பூஷணமாக சென்றிருக்கார் ராவணன். ஏற்பட்ட பராக்கிரமசாலி. இது மட்டும் இல்ல, நாரதருக்கும் ராவணனுக்கும் சங்கீத போட்டியிலேயே
வந்தது. ஆக நீ ஒரு தப்பு மட்டும் பண்ணல அப்படின்னா ராவணனை போல நல்லவன் கிடையவே கிடையாது. அதனால முதல் முறையா இன்றைய தினம் தோல்வியை ஃபேஸ் பண்றான். அப்படியே தலையை குனிஞ்சு போட்டு போறான் ராவணன் திருப்பி வீட்டுக்கு. இந்த நாரத மகர்ஷியை பார்த்து சொன்னாரோ ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு, அந்த நாரத மகர்ஷி இப்போ வீட்டில் பார்த்து உட்காந்துட்டு இருப்பாரே, இதை சொல்றதுன்னு வெக்கப்பட்டு போறார். எப்பொழுதும் அரண்மனைக்கு ஃப்ரண்ட் சைடில் போகக்கூடிய ராவணன் பின்பறியா போறானா அப்படின்னா அசிங்கம், அவ்வளவு அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணிட்டோமே, முதல் முறையா தோல்வி ஃபேஸ் பண்ணிருக்கோமேன்னு அவ்வளவு அசிங்கம். அப்படி ராவணன் திருப்பியும் போறார். அந்த சமயத்துல மண்டோதரி கேட்கிறா, பிரபோ நீங்க எத்தனையோ பேரை ஜெயிச்சிருக்கேள், தேவர்களோடெல்லாம் யுத்தம் புரிஞ்சிருக்கேள், அவ்வளவு ராஜாக்களை ஜெயிச்சிருக்கேளே, ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்றேன், என்ன பண்றேன்னு சுதாரிக்கோ அப்படின்னு எல்லாம் விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாள் மண்டோதரி. சொல்ல நாசம் அப்போ நினைச்சுக்கிறான் ராவணன், நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேனே. இப்போ ராவணனுக்கு தெரிஞ்சு போயிடுறது நமக்கு அழிவு காலம் வந்துடுத்து. ஆனா இந்த அந்திம காலத்துல ஒரு பெஸ்ட் எனிமி எனக்கு கிடைச்சிருக்கா. இப்போ பகைவர்களே பாராட்டா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய. இங்க ராவணன் சொல்றான், என்னுடைய அந்திம காலத்துல எனக்கு ஒரு பெஸ்ட் எனிமி கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்றான்னா பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு எவ்வளவு ஏற்றம், சதைவ பிரியதர்ஷனக அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் பெருமாள் எல்லாருமே ஸ்துதி பண்ணுவா, ஆனா ஒரு பகைவர் ஸ்துதி பண்றா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ராவணா வாஸ் நோ எக்ஸெப்ஷன் டு இட். அவனும் புகழறான் ராமர், என்ன அழகா யுத்தம் புரிஞ்சார் ராமர் அப்படின்னு ராமரை புகழறான் ராவணன். அன்றைய தினம் ராத்திரி அன்னைக்கு எப்படி யுத்தம் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் அவன் அப்படியே சொல்லிட்டு வர இந்த மாதிரி ராமர் அவ்வளவு புகழறார் ராவணன். ராவணன் தீர்மானம் பண்றான், யுத்தம் நல்லபடியா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கும்பகர்ணனை எழுப்பலாம் அப்படின்னு. கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு அவனை எழுப்புறது அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்லை. ஆண்டாள் பிராட்டி 100 தடா வெண்ணெய் அப்படின்னு சாதிக்கிறான் ஆச்சார் திருமொழி. அதை போல அவ்வளவு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவனை எழுப்பினாதான் உண்டு. இல்லாம உறங்குகின்ற கும்பகர்ணா எழுந்திராய் எழுந்திராய் இனிக்கிடம் உறங்கிடாய் அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் சாதிக்கிறார். இங்கே அவ்வளவு ஹார்ட் கான்சனன்ஸ் யூஸ் பண்றா. எதுக்காக அப்படின்னா கும்பகர்ணன் எழுப்புறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால அதுக்கேற்ற மாதிரியே இங்க அமைச்சிருக்கார் கம்பர். கம்பருடைய அந்த தமிழே எப்படி இருக்கு அப்படின்னா அத்தனை வல்லினம் சொற்கள். உறங்குகின்ற கும்பகர்ணா எழுந்திராய் எழுந்திராய் இனிக்கிடம் உறங்கிடாய் அப்படின்னு எழுதுறார். ஆக கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு எல்லா மேள தாளங்கள் எல்லாம் வாசிக்கிறா, மிருதங்கம் வாசிக்க, அத்தடம் கொட்ட, அவ்வளவு சவுண்ட் எல்லாம் போட்டு கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றா. ஏன்னா கும்பகர்ணனுக்கு ஒரு சாபம், அவன் எப்பொழுதும் உறங்கிட்டு தான் இருப்பான், அவன் எழுப்புறதுன்றதே கஷ்டம். இங்க போய் எழுப்பி கஷ்டப்பட்டு எப்படியோ கும்பகர்ணன் எழுந்து உட்கார சமயத்துல ராவணன் சொல்றான், இந்த மாதிரி யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு சொல்றச்சே கும்பகர்ணன் கேட்கிறான், இந்த மாதிரி சீதம்மாவை ஒப்படைக்காம இருக்க. கும்பகர்ணன் அவ்வளவு நல்லவன் சொல்றான், சத்துபதேசங்கள் கும்பகர்ணனும் செய்யறார். ஆனா எப்படியாவது ராவணனுக்கு உதவனம் அப்படிங்கிற அந்த ஒரு இமோஷன்னால அவர் ராவணனுக்கே ஹெல்ப் பண்ணிடலாம்னு தீர்மானம் பண்ணிடுறாரே தவிர அத்தனை விதமான சத்துபதேசங்களும் பண்றார் கும்பகர்ணன். ராமர் கையாலையாவது நம்ம செத்து போலாமேன்னு நினைச்சு கும்பகர்ணன் போருக்கு தயாராயிடுறார். கும்பகர்ணன் போருக்கு தயாராகி அங்க யுத்த களத்துல பிரவேசிக்கிறான். இப்படி கும்பகர்ணன் ஆஜானுபாகுமா இருக்கார். அதனால கும்பகர்ணனை பார்த்த மாத்திரத்துல வானரங்கள்லாம் பயந்து ஓடி போயிடுறா. ஓடி போய் அப்படி அவன் நடக்கிறச்சேவே அவ்வளவு வானரர்களும் மாண்டார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்வரூபம். அப்படி போய் அங்க பார்த்ததும் வானரங்கள்லாம் ஓடி ஒளிஞ்சுன்றா. கும்பகர்ணன் யுத்தம் பண்ண அங்க ரொம்ப பயங்கரமா யுத்தம் நடக்கிறது. கும்பகர்ணன் அங்க யாரை பார்த்தார் அப்படின்னா சகோதரனான பீஷணனை பார்த்தார். பீஷணா க்ஷேமமா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். நீயாவது ரொம்ப பெஸ்ட் டெசிஷன் எடுத்து பிரபுவான ஸ்ரீ ராமரை வந்து சரணாகதி பண்ணிட்ட. பிரபோ ராமா, என்னுடைய சகோதரனை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய டியூட்டி அப்படின்னு அங்க ஒரு க்ஷணம் தன்னுடைய சகோதரனான விபீஷணனை பார்த்ததும் கால்
கும்பகர்ணனும் ஆண்டார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதோ இல்லையோ ராவணனுக்கு ரொம்ப பயமாயிடுறது. ராவணனுக்கு ரொம்ப பயமாயிடுறது. ஏன்னா கும்பகர்ணன் மகா பராக்கிரமசாலி, அவனே ஜெயிச்சுட்டார் அப்படின்னா நம்மளுடைய அழிவு காலம் ரொம்ப நெருங்கிறதோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுடுறது ராவணனுடைய மனசுல. அப்போ ராவணன் தன்னுடைய புத்திரனை அனுப்புறான் யுத்தத்துக்கு. தானியமானினி அப்படிங்கிற புத்திரனுடைய புத்திரனையும் வதம் செஞ்சுடுறார். அடுத்து இந்திரஜித் வரான். இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறார். பிரதி பிரம்மாஸ்திரம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ராமலக்ஷ்மணா அவங்க அப்படியே அங்க கீழே விழுந்துடுறார்கள். சமயத்துல ஜாம்பவான் உயிரோடு இருந்துட்டு ஜாம்பவான் அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்கிறார். கண்ணை முடிச்சு பார்த்து கேட்கிறார், ஆஞ்சநேயர் சௌக்கியமா இருக்காரா? நியாயமா பார்த்தா ஜாம்பவான் என்ன கேட்டிருக்கணும், ராமலக்ஷ்மணா சௌக்கியமா இருக்காளான்னு கேட்டிருக்கணும். ஆனா அந்த ஜாம்பவான் கேட்கிறார், ஆஞ்சநேயர் சௌக்கியமா இருக்காரா? எதனால அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலே முக்கிய பிராணன் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். சீதம்மாவே தன் தற்கொலை பண்ணிக்கலாம இருக்கக்கூடிய அந்த சமயத்துல சீதம்மாவுடைய உயிரை யாரு காப்பாத்தினா அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி தான். அதே போல பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப மனசுடைஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல கண்டேன் சீதையே அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை கொடுத்து ஸ்ரீராமனுடைய உயிரை காப்பாத்தினவரும் ஆஞ்சநேய சுவாமி தான். ஆக ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வச்சவரும் ஆஞ்சநேய சுவாமி தான். அப்போ ராமாயணத்திலே முக்கிய பிராணன் யார் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி. அதனால ஜாம்பவான் இப்படி கண்ணு முடிச்சு பார்த்து ஆஞ்சநேயர் சௌக்கியமா இருக்காரான்னு கேட்க, அப்போ ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றா, ஆஞ்சநேயா அங்க டாக்டர் இங்க இருக்கக்கூடிய சைன்யத்துக்கெல்லாம் யார் டாக்டர் வைத்தியர் அப்படின்னா சுஷேனன் அப்படிங்கிறவர். அவரை கூப்பிட்டு அவர் சொல்றா, விருத்த சஞ்சீவினிங்கிற மருந்து எடுத்துட்டு வந்தேள் அப்படின்னா இவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மூர்ச்சையிலிருந்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத அந்த சுஷேனர் எடுத்து சொல்ல ஆஞ்சநேயரை அனுப்புறா. ஆஞ்சநேயரோ அங்க போய் பார்க்க எது அந்த எக்ஸாக்ட் மருந்து அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியாம அக்கிரமசாலியாக விளையக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி அந்த மலையையே தூக்கிட்டு வந்துடுறார். காரணம் என்ன அப்படின்னா அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க ராமலக்ஷ்மணால பிரதட்சணம் பண்ணிட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்களுடைய கிருபையாலதான் இந்த காரியம் சாத்தியம் அப்படின்னு வினயத்தோடு கிளம்புறார். ஒரு இடத்துல கூட ஆத்மஸ்துதி பண்ணிக்கல ஆஞ்சநேயர். எவ்வளவோ அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கி பல அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு இடத்துல கூட தன்னை தானே போஸ்ட் பண்ணிக்கல. எப்பொழுதுமே ராமருடைய தூதன் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறார். அவ்வளவு வினயம், வினயத்துக்கு வினயம் பலத்துக்கு பலம் யாருக்கு உண்டு அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு தான். அதனால வினயத்தோடு ஸ்ரீ ஜெய் சீதாராமன் சொல்லிட்டு கிளம்பி இந்த மிருத சஞ்சீவி பர்வதத்தையே எடுத்துட்டு வர சமயத்துல இங்க மூர்ச்சையா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விழுந்துன்றார். சரி, மாணவர்கள் எல்லாம் மூச்சுட்டான்னா நியாயமா பார்த்தா ராட்சசாலும் தானே மூச்சுட்டு இருக்கணும். ஏன்னா அவளுடைய அந்த சரீரமும் அங்க தானே இருக்கு. ஆனா அவ யாருமே திருப்பியும் அவளுக்கு உயிர் வரலையாம். காரணம் என்னன்னா ராவணன் ஒவ்வொரு நாளும் அன்றைய தினம் யாரெல்லாம் செத்து போயிட்டாலோ அவளெல்லாம் தூக்கி பின்னாடி கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டுருவான். எதனாலன்னா எத்தனை பேர் மாண்டார்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை சத்ருக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நினைச்சுப்பான். அப்ப எத்தனை பேரோட அன்னைக்கு டையாயிருக்கான்ற விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக சமுத்திரத்துல தூக்கி அவளுடைய சரீரத்தை போட்டுட்டான். ஒருவேளை ராவணன் இங்கேயே வச்சிருந்தான் அந்த சரீரத்தைன்னா இந்த மிருத சஞ்சீவியை தூக்கிட்டு வரக்கூடிய அந்த சமயத்துல அவர்களும் எழுந்திருப்பான். ராவணன் அப்படி பண்ணல. அதனால இங்க வானரர்கள் எல்லாம் எழுந்து விட்டா அவளுக்கு திருப்பியும் கான்சியஸ்னஸ் வந்துடுறது. ஒரு ராமர் லக்ஷ்மணர் வாழாமல் எழுந்துன்றா சமயத்துல திருப்பியும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்திரஜித் நிகும்பளாயாகம் பண்ண துவங்குறார். நிகும்பளாயாகம் பண்ற சமயத்துல என்ன ஒரு வரம் அப்படின்னா இந்திரஜித்தை யாரால கொள்ள முடியும்னா யார் ஒருவர் 14 வருஷம் தூங்கவே இல்லையோ அவளால தான் கொள்ள முடியும். இளையாழ்வாரான லக்ஷ்மணர் ஒரு நாள் கூட தூங்கல. ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதம்மாவுக்கும் கைங்கரியம் பண்ணணுமேன்றதுனால ஒரு நாளும் தூங்கல. அதனால இந்திரஜித்தை யாரால கொள்ள முடியும்னா இளையாழ்வாரான லக்ஷ்மணரால மட்டும்தான்
சொல்ல முடியும் அப்படின்னு அந்த நிகும்பலா யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஐந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்றார். ஐந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணருக்கும் ரொம்ப யுத்தம் போயிட்டு இருக்கு. அந்த யுத்தத்துல அப்புறம் சண்டை போடுறான் இந்திரஜித்து. லக்ஷ்மணர் பிரபு நடந்த சரணாகதி சொல்றார், பிரபு ரொம்ப நேரமா யுத்தம் போயிட்டு இருக்கு, ஆனா இந்த இந்திரஜித்து இவ்வளவு அழகா சண்டை போடுறான், நான் ஜெயிக்க முடியலையேன்னு ராமர் நமஸ்காரம் பண்ணாரோ இல்லையோ. ராமர் நமஸ்காரம் பண்ணிட்டு ஐந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாரோ அப்பவே இந்திரஜித் மாண்டான். இந்திரஜித் மாண்டான் அப்படின்னதும் ராவணன் ரொம்ப பலகீனம் அடைஞ்சான். எல்லாரையுமே இழக்கிறோமேன்னு நினைக்கிறான். ஆனா அவன் சீக்ரெட் ஆர்மின்னு உள்ள ஒளிச்சு வச்சிருந்தான் சில பேரை. இப்போ திரும்பியும் அவ்வளவு எத்தனை பேர் இப்ப மாண்டார்களோ அத்தனை பேர் அவங்க சீக்ரெட் ஆர்மியா வச்சிருந்தான் ராவணன். திரும்பியும் அவள் தான் யுத்தத்துக்கு வந்துட்டா. பிரபு பார்க்கறான், இந்த யுத்தம் இன்னைக்கு முடியற மாதிரி தெரியலையே, இப்படி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கே, எப்போ யுத்தம் முடிக்கிறது? நம்ம ராமாவதாரம் யுத்தத்துக்கான காரணமே பூபாரத்தை குறைக்கிறது, தர்மத்தை நிலைநாட்டுவது. இப்படி யுத்தம் போயிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கேன்னு ராமர் தீர்மானம் பண்றார். இன்னும் ஃபியர்ஸா அன்னைக்கு சண்டை போடுறதுக்கு ராமர் தீர்மானம் பண்றார். ராமருக்கும் ராவணனுக்கும் 2வது முறை யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு வால்மீகி மகர்ஷி சொல்றார். ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமஹ ராம ராவணயோர் யுத்தம் ராம ராவணயோரிவ. ஒரு ஆகாசம் இன்னொரு ஆகாசத்தோட மோதினா எப்படி இருக்குமோ, ஒரு சமுத்திரம் இன்னொரு சமுத்திரத்தோட மோஜானா எப்படி இருக்குமோ, அத போல ராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கிற யுத்தம் அதுக்கு உப்பமான ஒண்ணு என்ன அப்படின்னா அதுதான். அதுக்கு ஈக்குவலண்டா வால்மீகி மகர்ஷியால உபமாவை யோசிக்க முடியாம ராம ராவணயோர் யுத்தம் ராம ராவணயோர் இவ அப்படின்னு சொல்றார். ஏற்பட்டதான ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அன்றைய தினம் அகஸ்தியர் சொல்லி கொடுத்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்றார். இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேலே எழுதப்பட்ட ஸ்லோகம். சூரிய மண்டல சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். ஏற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே இங்க ஆதித்ய ஹிருதயத்தை ஜபிக்கிறார். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமதே சிந்தையா ஸ்திதம் என்று ஆதித்ய ஹிருதயத்தை சொல்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. எப்பொழுதுமே நமக்கு ஒரு காரியத்துல ஜெயம் உண்டாகணும் அப்படின்னா இந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லிட்டு அன்னைக்கு ராவணனோடு யுத்தம் பண்றார். பயங்கரமா யுத்தம் போடுது. ஆனா பிரபுவுக்கு இன்னுமே ஒரு துளி இறக்கம் இருக்கு. ராவணன் இப்பவாவது மாறிடுவானா அப்படிங்கிற ஒரு இறக்கம். அதனால இன்னும் முழுசா அவர் போரிடல. அந்த சமயத்துல இந்திரன் தன்னுடைய சேரியட் அனுப்புறார். இந்திரன் சேரியட் அனுப்பி அந்த சாரதி அந்த சாரதியோட அனுப்ப ரத்தத்து மேல பகவான் உட்கார்ந்து இவ்வளவு அழகா போரிடுறார். நம்ம சங்கல்பம் எடுத்துக்கல இல்லையா? பிரபு தீர்மானம் பண்ணிட்டார், இனிமே நம்ம காலம் தாமதிக்க கூடாது, நம்மளுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி பண்ணணும்னு பிரபு தீர்மானம் பண்ண அழகா யுத்தம் நடந்து ராமர் ராவணனை கொன்னார் அப்படின்னு இந்த ராமராவண யுத்தத்தை வர்ணிக்கிறார் விஸ்தாரமா வால்மீகி மகர்ஷி. ராவணன் மாண்டான், அவதார நோக்கம் பூர்த்தியாச்சு. இப்போ மண்டோதரி அங்க வரா. மண்டோதரி வந்து பிரணாமம் பண்றா, அழறா. என்னுடைய பிரபு மாண்டாரா, என்னுடைய பிரபு எப்பேற்பட்ட வீரியசாலி, அவரை கொன்னுட்டாரா, யாரு கொன்னார் அப்படின்னு ரொம்ப அழகக்கூடிய அந்த சமயத்துல திரும்பி பார்க்கறா. அந்த புவனத்துக்கும் ஏகாதிபதி ஜெகத்சரண்யன் சர்வலோக சரண்யனான ஸ்ரீ ராமரை பார்த்தார். பரமாத்மா தர்சனம் ஏற்பட்டது மண்டோதரிக்கு. மண்டோதரி மகாபதிவிரதை இல்லையா? பரமாத்மாவான ஸ்ரீ ராமரை பார்த்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றா மண்டோதரி. சங்க சக்கர கதாதாரியா பகவான் மண்டோதரிக்கு அழகா பெருமாள் காட்சி அளிக்கிறார். மண்டோதரி நமஸ்காரம் பண்ண சமயத்துல விபீஷணாழ்வார் சொல்றார், நான் அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ண மாட்டேன், என்னுடைய அண்ணா ராவணன் அதர்மசாலி, அவனுக்கு நான் சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல பிரபு அவங்க
சொல்றார், ராவணன் ரொம்ப சத்பிராமணன், வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சவன், எல்லாமே அவன் தர்ம மார்க்கத்துல தான் இருந்திருக்கான். ஒரே ஒரு தப்பு சீதையை அபகரிச்சுட்டு வந்தது, மற்ற எந்த தப்பும் பண்ணல. அதனால நீ அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொல்றது அதர்மம், இப்படி பண்ணாதன்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அங்க ராவணனுடைய பெருமைகளுக்கு தான் எடுத்து சொல்றார். அப்படின்னா ஏற்பட்ட சௌஷீல்யம் விபீஷணாழ்வார் மெய்மறந்து போயிடுறார். பிரபுக்கு இப்பேற்பட்ட வாத்சல்யமா, எதிரியிடத்துல கூட இவ்வளவு ஒரு கருணையான மெய்மறந்து போயிடுறார். அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் விபீஷணாழ்வார் பண்ண அந்த விபீஷணாழ்வாருக்கு 2வது முறை பட்டாபிஷேகம் நடக்கிறது. எல்லாரும் இப்படி ராமருக்கு ஜெயம் உண்டாயிடுக்குங்கிற விஷயத்த சீதம்மானிடத்துல தெரிவிக்கணும். ஆஞ்சநேயர் போறார். சீதம்மா அவரிடத்துல இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக போச்சு. சோகவனத்துல ரொம்ப வருத்தத்தோடு உட்கார்ந்து இருக்காள். என்னாச்சோ ஏதாச்சோ யுத்தத்துலன்னு ரொம்ப வருந்தி உட்கார்ந்துருக்கு. அந்த சமயத்துல ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த விஷயத்த ஆஞ்சநேய சுவாமி எடுத்து சொல்ல, அந்த ஆஞ்சநேயர் மேல 2 சொட்டு தண்ணி விழறதான். சீதம்மாவுடைய கண்ணீர் உழருது. ஆஞ்சநேயா, இத்தனை பேருக்கு இருக்கா, இவாளுக்கெல்லாம் இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணல, எனக்கு தோணிருக்கேப்பா அப்படின்னு கண்குளிர சீதம்மா கட்டாட்சம் பண்ற ஆஞ்சநேயர். எதுக்காக அழறா அப்படின்னா, உனக்கு நான் கொடுக்கறதுக்கு இப்ப இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே. இப்படி அன்னைக்கு ராம இந்த குருமி சதுருஷம் பிரியம்னு சொன்னாரோ, அதை போல இங்க சீதம்மா ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. பேர்பட்ட ஒரு நியூஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்க, ஆனா எனக்கு உனக்கு எதுவுமே உபகாரம் பண்ண முடியலையேன்னு பண்றா. அம்மா, சீதாராம பட்டாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய பரம பாகியம் எனக்கு இப்ப கிடைக்க போறது, இதை விட என்னமா எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ல, ஆஞ்சநேயர் அதை சொல்றார், இங்க இத்தனை ராட்சசிகள் இருக்கா, இவாள்லாம் உங்களை அவ்வளவு துன்புறுத்தி இருக்கா, கொஞ்சமா அவ கஷ்டத்தை கொடுத்துருக்கா, இவாளெல்லாம் தொலைச்சு விடுறேன் இப்போ அப்படின்னதும் அவங்க தாயார் சொல்றா, இவாளெல்லாம் என்ன பண்ணா, கூலிக்காக ஆசைப்பட்டு ராவணனுடைய கமாண்ட்ஸை ஃபாலோ பண்ணா. They are obliged to obey what their lord tells them. இவாளுடைய ராஜாவாக இருக்கக்கூடியவர் ராவணன். அவன் என்ன கட்டளை கொடுக்குறானோ அதை ஃபாலோ பண்றது இவாளுடைய டியூட்டி. அதனால இவாளை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு பாபானாம் வா சுபானாம் வா வதாஹானாம் லவங்கமா காரியம் கருணமாயேன ந கஷ்டித் ந அபராத்யதி ந கஷ்டித் ந அபராத்யதி. இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவான்னு யாராவது இருக்காளோ, மனுஷாலா பிறந்துட்டோம் அப்படின்னா தப்பு பண்றதுன்றது சகஜம். அதனால இவா ராவணன் என்ன சொன்னாலும் அதைதான் பண்ணாலே தவிர இவா தன்னுடைய ஒரு அவ அதுக்காக தப்பு பண்ணாலே தவிர ராவணன் சொன்னதான் ஃபாலோ பண்ணிருக்கா அப்படின்னு அந்த சீதம்மா கருணா கட்டாட்சத்தோ புரிஞ்சு இவாளெல்லாம் முளைச்சு விட்டுருவோ அப்படின்னு சொல்றா. ஓ, ஏற்பட்ட கருணை சீதம்மாவுக்கு ஆஞ்சநேயரே மெய்மறந்து போயிடுறா. இந்த சமயத்துல சீதம்மா ஆஞ்சநேயர் இடத்துல சொல்றா, ராமரோட நான் தனியா ராமரை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் இவ்வளவு மாசங்களா தனியா இங்க இருந்திருக்கேன், என்னுடைய பர்த்தாவை பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்றா. ஆஞ்சநேயர் இங்க எடுத்துன்னு போய் சொல்றச்சே ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீதம்மாவை நல்லா சீதம்மா அலங்காரம் பண்ணிட்டு எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு வரணும், அதுதான் என்னுடைய ஆக்ஞை அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இதனால அப்படின்னா இந்த சீதா என்னுடைய அக்னி பிரவேசத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சீதா அக்னி பிரவேசமோ வாலிவதமோ நம்ம டிபேட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிட்டே போலாம். ஆனா பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த கட்டத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சீதம்மா இங்க ராமரை தனியா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னா சீத மனசுல ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம். என்ன பயம் அப்படின்னா, உலகம் நம்மளை பத்தி தப்பா பேசிட போறதே, நம்மளுடைய பதிவிரத்தை அந்த தன்மையை பத்தி தப்பா நினைச்சுட போறாளே அப்படிங்கிற ஒரு பயம் சீதம்மா அவனுடைய மனசுல ஏற்பட்டதுனாலதான் தனியா ஸ்ரீ ராமர் சந்திக்கணும்னு நினைச்சிருக்கா. அப்போ ராமருக்கு ஒரு நாள் கூட சீதம்மா மேல சந்தேகம் கிடையாது, கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த உலகத்துக்கு நிரூபணம் பண்ணணும், சீதையினுடைய அந்த பதிவிரத தன்மையையும் தூய்மையையும் நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு சர்வா
தெரிவிக்கிறார். சீதம்மாவுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறது. என்னடாது பிரபு இப்படி சொல்றாருன்னு நான் புரிஞ்சுன்றா. ஏன்னா எப்போ சீதம்மா கில்ட்டியா ஃபீல் பண்றாளோ அப்பவே உலகம் தப்பா நினைச்சுட்டு போறதுங்கிற பயம் அவள் மனசுல ஏற்பட்டுடுத்து. அப்ப அந்த பயம் நிவாரணமானம் அப்படின்னா எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த சபையில அவளுடைய பதிவிரத தன்மை ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணா அக்னியை மூட்டு அப்படின்னு சொல்லி சீதம்மா அக்னிக்குள்ள பிரவேசம் பண்றாள். அக்னியே மிகவும் தூய்மையானவள் அப்படின்னு சீதம்மாவை சொல்லிடுறது. மனசளவுல கூட சீதம்மா எவ்வித தவறும் செய்யல அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுறது. இதுல 2 சூக்ஷ்மங்கள் உண்டு. அங்க சீதம்மா தூய்மையானவள்னு அக்னி சொன்னது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க இருந்தது சீதம்மாவுடைய சாயை தான். ஏன்னா ஒரிஜினல் ஸ்வரூபத்தை இந்திரன் அன்னைக்கு எடுத்துட்டு போய் தேவலோகத்துல எடுத்துட்டு போய் அந்த தேவலோகத்துல பூஜை பண்றான் ஒரிஜினல் ஸ்வரூபத்தை. ஆக இங்க இருந்தது சாயை தான். இது தேவ ரகசியமும் நமக்கு புரியுது, உலக ரகசியமும் புரியுது. சீதம்மாவுடைய பதிவிரத தன்மை நிரூபணம் ஆனதும் இங்க எல்லாரும் கிளம்பிடுறா. திருப்பி புஷ்பக விமானத்துல எல்லாரும் சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை அனுபவிக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்புறா. வானரர்கள் வானர பத்திரிகள் எல்லாம் உற்சாகமா கிளம்புறா. ஜெய சீதாராம் கோஷம் பண்ணிட்டு கிளம்புறா. விமானத்துல ஏறின உடனே இந்த பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதையை பார்த்து சொல்றார், சீதே பாருமா, இதுதான் தனுஷ்கோட்டி. இந்த தனுஷ்கோட்டியில நான் ஒரு பிளாட் வரைஞ்சு சேது பந்தனம் பண்ண துவங்கினோம். இதுதான் கிஷ்கிந்தை. இந்த கிஷ்கிந்தையில தான் எனக்கு சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்டது, ஆலிவனமும் இங்க நான் நிகழ்ந்தது அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் காட்டிண்டே வரார். இதனால காட்டிட்டு வரார் அப்படின்னா சீதம்மாவை ராவணன் அபகரிச்சுட்டு போயிருக்கக்கூடிய அந்த சமயத்துல சீதம்மாவுடைய மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருந்தது. அப்போ எல்லாரும் ஒரு கால் சீதம்மா சபிச்சிருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் கருணா கட்டாட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீதம்மாவுடைய கருணா கட்டாட்சம் அவளுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக ராமர் பார்த்து சொல்றார், சீதே இதுதாமா கிஷ்கிந்தை, இதுதாமா பஞ்சவட்டி, இந்த இடத்துல தாமா நம்ம தங்கினோம் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் காட்டிண்டே வரா. அங்க பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தடைகிறா. ராமரோ சத்தியசந்தன், கொடுத்த வாக்க மீறவே மாட்டார். பரத்வாஜருக்கு அவர் சொல்லியிருந்தார், திருப்பியும் பரிச்ச உபச்சாரங்கள் எல்லாம் ஸ்வீகரிக்கிறேன் அப்படின்னு. அதனால இப்ப பரத்வாஜனுடைய உபச்சாரங்களை ஸ்வீகரிக்கிறதுக்காக இங்க வந்தடைகிறார். ஆனா 14 வருஷங்கள் முடிய போறது. அங்க பரதன் காத்து கொண்டு இருக்கார். ஒரு நாள் தாமதிச்சா கூட அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு தான் தீர்மானம் பண்ணியிருந்தார் பரதாழ்வார் பாகவதோத்தமன். அதனால யார் ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் ஆஞ்சநேய சுவாமி தானே. ஆஞ்சநேய சுவாமி அனுப்பி நான் சொல்றார், நான் திருப்பியும் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த போய் பரதனாழ்வார் இடத்துல சொல்லு அப்படின்னதும் போய் ஆஞ்சநேய சுவாமி சங்கேப ராமாயணத்தை சொல்றார். ஆக உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா எது விளங்குறது அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது. திருப்பியும் சீதம்மாவுடைய உயிரை அசோகவனத்துல காப்பாத்தினதும் ஸ்ரீமத் ராமாயணம். இங்க அக்னி பிரவேசம் பண்ணிடலாம்னு தீர்மானம் பண்ண பரதாழ்வானுடைய உயிரை காப்பாத்தினதும் ஸ்ரீமத் ராமாயணம் தான். ஆஞ்சநேய சுவாமி ராமர் வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த பரதாழ்வான் இடத்துல சொல்லி சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கோலாகலமா செய் அப்படிங்கிற விஷயத்தையும் பரதாழ்வான் இடத்துல சொல்ல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார் பரதன். இங்க அயோத்தியா பிரஜைகளுக்கு எல்லாம் சொல்றா, சீதாராமர் வரப்போறான்ற விஷயத்தை சொல்ல ஒவ்வொருத்தரும் அவாவாத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நினைச்சுட்டு கோலாகலமா அயோத்தியாவையே டெக்கரேட் பண்ணி அந்த சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறா. இந்த சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. சில ஸ்லோகங்களை இன்றைய தினம் பார்ப்போம். சிரஸ்யாஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தனः வபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம். பரதன் தன்னுடைய ராஜ்யத்தை பலவிதமான மரியாதையோடு ராமரிடத்தில் ஒப்படைக்கிறார். அவர் ராஜ்யத்தையே ஆள பாதுகாதேவி தான் 14 வருஷங்கள் ஆண்டாள். அதுவும் நந்தி கிராமம்னு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அயோத்தியாவில் வச்சுதான் ராஜ்ய பரிபாலனை பண்ணார் பரதாழ்வான்.
அப்பேற்பட்டதான ராஜ்யத்தை திருப்பியும் ஸ்ரீராமனிடத்திலேயே ஒப்படைச்சுட்டு அந்த ராமரை நமஸ்காரம் பண்ணி சுஸ்வாகதம் பண்றார் பரதாழ்வான். நந்தி கிராமத்துல அவெல்லாம் தங்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பரதாழ்வான் செஞ்சுட்டு வரார். ரயயோரதமாஸ்தாய ராமோ நகரமுத்தமம் ஜக்ராஹ பரதோ ரஷ்மீன் சத்ருக்னஹ சத்ரமாததே. அப்போ இங்க இந்த சத்ருக்னன் அப்படிங்கிற சத்ருக்னாழ்வார் பரதாழ்வார் ரெண்டு பேருமா சேர்ந்து ராமலக்ஷ்மணாளுடைய பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு இன்னும் இவ அயோத்தியாக்கே வந்தடையல. நந்தி கிராமத்திலிருந்து அயோத்தியாவுக்கு வரதுக்குள்ளேயே அவ்வளவு கோலாகலமா ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்ற மாதிரி என்ன அவ்வளவு அழகா சுஸ்வாகதம் பண்றா. லக்ஷ்மணோ வியஜனம் தஸ்ய மூர்த்னீம் சம்பீஜயம் ததா ஸ்வேதம் ச பாலவ்யஜனம் ஜக்ருஹே பரிதஸ்திதः. சாமரம் வீசரா கவரி வீசரா ராமலக்ஷ்மணால சுஸ்வாகதம் பண்றா. ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் கோஷம் பண்றா. எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்கா. அபரம் சந்திர சங்காசம் ராட்சசேந்திரோ விபீஷணம் ரிஷி சங்கைஸ்ததாகாசே தேவைஷ்ச சமருத்கணைः. இப்பேற்பட்ட ஸ்ரீ சீதாராம சாம்ராஜ்யத்தை பட்டாபிஷேகத்தை ஸ்மரணம் பண்றதுக்காக 33 கோடி தேவர்களும் வந்துடுறா. தேவர்கள் ரிஷிகள் பிராமணர்கள் எல்லோருமே இந்த கண்குளிர காட்சியை பார்க்கணும்னு வந்துடுறா. அயோத்தியா பிரஜைகளெல்லாம் குதூகலமா இருக்கா. அப்போ ராம சீதாராம பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இந்த புண்ணிய பாரத பூமியில பரம பவித்திர க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய அயோத்தியால நம்மளுடைய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பிரம்மாண்டமா கோவில் நிர்மாணம் பண்ணி இங்க பிராண பிரதிஷ்டா நடந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒவ்வொரு ஹிந்துவும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு வருஷமாகவே இந்த வருஷம் அமையிறது. சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை ஸ்மரணம் பண்ணக்கூடிய பரம பாக்கியம் நமக்கு இன்றைய தினம் கிடைச்சிருக்கு. ததசத்ருஞ்சயம் நாம குஞ்சரம் பர்வதோபமம் ஆருரோஹ மகாதேஜஹ ஈவஹ ப்ளவங்கர்ஷவஹ. சத்ருஞ்சயன் அப்படிங்கிற அயோத்தியனுடைய பட்டத்தை அம்பாரி மேல அமர்த்தி வச்சு கூட்டிட்டு வரா சுக்ரீவனை. இப்படி எல்லாரும் இங்க அயோத்தியா வந்தடையறா. அயோத்தியால சீதாராம் பட்டாபிஷேகத்துக்காக 500 நதிகள்ல இருந்து புண்ணிய தீர்த்தங்களை எடுத்துன்னு வரதுக்கான ஒரு சந்தேகத்தையும் அனுப்புறா. அப்போ வேகதர்ஷியாக விளங்கக்கூடிய வானரர்கள் எல்லாம் போய் புண்ணிய நதிகளுடைய தீர்த்தத்தை எல்லாம் கொண்டு வரா. அந்த அழகா சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறது. எப்படி நடக்கிறது அப்படின்னா ததசப்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீடே சசீதம் சம்யமேஷயத். ரத்னமயமான பீடத்திலே வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவாஜவ சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्यसंकल्प कृतित्व कृतज्ञताद्य संख्येय कल्याण गुणगणौक महारणं परब्रह्मभूतं पुरुषोत्तमं. புருஷோத்தமனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ரத்னமயமான பீடத்துல மறந்து சீதாராம் பட்டாபிஷேகம் நடக்கிறது. வசிஷ்டோ வாமதேவश्च जाबालीरथकाश्यपः कात्यायनः सुयज्ञश्च गौतमो विजयस्तथा. இங்க பல்வேறு மந்திரிகள் எல்லாம் இருக்கா. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயன், சுயக்ஞர், கௌதமன், விஜயன் அப்படின்னு இவாள்லாம் இருக்கா. இவாளுடைய பிரசன்ஸ்ல சீதாராம பட்டாபிஷேகம் நடக்கிறது. எப்படி நடக்கிறது அப்படின்னா அபியசிஞ்சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன ஸ்பந்தினா சைலேன சஹஸ்ராட்சம் வசபோவாசவம் யதா. எப்படி பிரம்மா இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாரோ அப்படி வசிஷ்டர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சார். சர்வவாப்தகாமன் சகாயசூரனான அனபாய சாகசனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ
ராமச்சந்திரமூர்த்தியுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. பேரன்புமிக்க பக்த பெருமக்களே, ஸ்ரீ ராமநவமி மகோத்சவம் சிறப்பான வகையிலே ஆண்டுதோறும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். காலையிலே ஸ்ரீராமருக்கு சிறப்பு அபிஷேகமும், ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு காப்பும், வாழைப்பழம் உதை போன்ற காப்புகளும் அன்றாடம் செய்துவிட்டு மாலையிலே உற்சவ ராமருக்கு சிறப்பு அலங்காரமும், அதைத் தொடர்ந்து இதை போன்ற சொற்பொழிவும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சொற்பொழிவாக இந்த ஆண்டு ஆனந்த தயாநிதி பாகவதர் அவர்கள் இங்கே முதல் முறையாக நம்முடைய ஆலயத்திற்கு வருகிறது சிறப்பான சொற்பொழிவை, பெருமையான சொற்பொழிவை அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கந்தபுராணம் என்பது சிவநூலாகவும், மகாபாரதம் என்பது அறநூலாகவும், பெரிய புராணம் என்பது அருள் நூலாகவும், சிலப்பதிகாரம் விதி நூலாகவும், ஜீவக சிந்தாமணி இன்ப நூலாகவும், ராமாயணம் அன்பு நூல் என்கிற வகையிலே இதை ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆலயத்திற்கு
அவர்களை நம்முடைய ஆலயத்திற்கு இதை போன்ற சந்தர்ப்பங்களில் ஏறத்தாழ ஆண்டுக்கு 55 நாட்கள் சொற்பொழிவை நடத்தி கொண்டிருக்கிறோம். கூட்டம் வருகிறதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. விழா என்றால் இரவிலே மாலையிலே சொற்பொழிவு கட்டாயம் உண்டு என்று சொல்கிற அளவிலே மார்கழியிலே 30 நாட்கள், நவராத்திரியிலே 10 நாட்கள், ஸ்ரீராமநவமியிலே 10 நாட்கள், 5 நாட்கள் கந்த சஷ்டி, இதை போன்ற விழாக்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக சொற்பொழிவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே நம்முடைய ஆலயத்தில் சுப்பு ஆறுமுகம் வில்லு பார்த்து 10 நாட்கள், கிருபானந்த வாரியார் 10 நாட்கள் தொடர் சொற்பொழிவாக, புலவர் கீரன் அவர்கள் 10 நாட்கள் தொடர் சொற்பொழிவாக, குறிப்பாக வாரியார் சுவாமியுடைய இல்லம் சிந்தாரைப்பேட்டை சிங்கண்ண செட்டி தெருவிலே 6 மாதத்திற்கு முன்னாலே சென்று அவருடைய தேதியை பெற வேண்டும். என்னை பார்த்தவுடன் அவர் வாரியார் சுவாமிகள் வந்துவிட்டாயா, 10 நாட்கள் ஒரே இடத்திலே அடைத்து வைத்திருக்கிறாயே, நியாயமா? என்னுடைய நிகழ்ச்சி நிரல் ஒரு நாளைக்கு ஒரு இடம், அதிலேயும் சில நேரங்களில் இன்னொரு பகுதியிலே ஒரு இடம், இப்படிதான் சொற்பொழிவாக்க வேண்டும் என்று நான் வரையறுத்திருக்கிறேன். அதை உழைப்பதற்காக நீ வந்திருக்கிறார். 10 நாட்கள் கம்பராமாயணம் பெரியபாளையத்தம்மன் ஆலயத்திலே சொற்பொழிவாக்க வேண்டும் என்று கேட்கிறாயே, என்னுடைய நிகழ்ச்சி நிரலை பார்க்கிறாயே, இது நியாயமா என்று சொல்கிற அளவிலே அன்பு வேண்டுகோளுக்கு இந்த ஆலயத்திலே இவர்களெல்லாம் சொற்பொழிவாக்கியிருக்கின்றார்கள். அதை போல இந்த வகையிலே ஆனந்த தயாநிதி பாகவத் அவர்கள் புதிதாக முதல் முறையாக நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அதனை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அவருடைய சேவை சிறப்பான பணி. நாங்கள் சொற்பொழிவுக்கு நவராத்திரியை கந்த சஷ்டி அளிக்கிற போது கல்லூரி பேராசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் வருவார்கள், சொற்பொழிவாற்றிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அவருடைய திருப்பதியை பார்க்கின்ற போது சிஷியர்களையும் குறிப்பாக அவருடைய மனைவியாரையும் இங்கே பேசுகின்ற சிறப்பான வாய்ப்பை, இந்த கலை அழிந்து விடாமல் இந்த திருப்பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கிற இடத்திலே சிஷியர்களையும் சிஷியர்களையும் உருவாக்கி ஆற்றுகின்ற பணி ஒரு சிறப்பான பணி. அவர் இங்கே இல்லாவிட்டாலும் அவருக்கு நாங்கள் நன்றியும் அவருடைய சிஷியர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்து, இதை போன்ற தொடர் சொற்பொழிவு நடைபெறுகின்ற நேரத்தில் ஆலயத்தின் சார்பாக பக்தர்கள் சார்பாக சிறு வரிசை அளிப்பது வழக்கம். அந்த வகையிலே இங்கே இப்பொழுது கொடுக்க இருக்கின்றோம். ஆச்சரியமா சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் எழுந்தது. இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்கறதுக்கான பலஸ்ருதி என்ன அப்படின்னா, இங்க வால்மீகி மகர்ஷியை சொல்றார், யஸ்ருணோதி சதா லோகே நரः பாபாத்ரமுச்யதே புத்ரகாமஸ்ச புத்ரான் வை தனகாமோ தனானி ச ராகவேண யதா மாதா சுமித்ரா லக்ஷ்மணேன ச பரதேன ச கைகேயி ஜீவபுத்ரா ததா ஸ்திரியः. தனம், சம்பத், சந்ததி எல்லாமே கிடைக்கும், ஆயுஷ், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றதுனால. நேம் இட் யூ கெட் இட், அப்படிதான் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துடைய பலஸ்ருதி. இதுக்கெல்லாம் முக்கியமா ஒரு பலஸ்ருதி என்ன
பலம் விஷ்ணோஹோ பிரவர்ததாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கிறதுனால மகாவிஷ்ணுவுடைய பலம் அதிகரிக்கும். ஏற்பட்ட ஏற்றம் ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்றதுனால ஒரு ஸ்லோகமோ இல்லை அரை ஸ்லோகமோ சொன்னா கூட நமக்கு அத்தனை விதமான நன்மைகளையும் ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு செஞ்சு கொடுக்கும். குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்ரீயஷ்ச முக்யா சுகமுத்தமம் ச ஸ்ருத்வா சுபம் காரியமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் பகுவிசார்த்த சித்திம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் நாலும் புருஷார்த்தங்கள் பெறணும் அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணணும். ஆயுஷ்யம், பலம், ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்க வந்தது ஸ்ரீமத் ராமாயணம். ஏற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை ராமநவமியை முன்னிட்டு 9 நாட்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பரமபாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பட்டாபிராமனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன அனுமத் சமேன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது மகாசமுத்திரம். கடல் அப்படின்னா 4 விதமான கடல் உண்டு. பவஜன நிர்விசீமா, சம்சாரம் என்கின்ற கடலை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கடலை ஒருத்தர் கடந்துட்டார். அவர் யார் அப்படின்னா பக்ஷிராஜேன திருஷ்டக ஜடாயு. பக்ஷிராஜனாக விளங்கக்கூடிய ஜடாயு கடந்துட்டார். அடுத்து லவண ஜலநிதி சீமா, உப்புக்கடல், சதயோதன விஸ்தீரண உப்புக்கடல். அதை யார் கடந்தா அப்படின்னா ஆஞ்சநேயன் திருஷ்டக பக்த சிரோமணியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கடந்துட்டார். அடுத்து தசமுக பலசீமா, 10 தலை கொண்ட ராவணனுடைய என்ட்லஸ் பராக்கிரமம். அந்த சீமையே இல்லாத அப்பேற்பட்ட பலத்தை அவர் ஜெயிச்சுட்டார். அவர் யார் அப்படின்னா ராகவேணாபி திருஷ்டக ரகுகுல திலகனான ராமர் ஜெயிச்சுட்டார். ஆனா ஒரு சமுத்திரத்தை இதுவரைக்கும் யாராலையுமே கடக்க முடியல. அந்த சமுத்திரம் என்னது அப்படின்னா ரகுபதி குணசீமா. ராகவனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கருணைய புரிஞ்சுக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றா. ராம ராம குணசீமா ரமா சீதா ராம ராம. ராமருடைய குணக்கடலை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அசாத்தியம். அதனால இந்த பேர்பட்ட கடல்ல ஒரு ஃபியூ டிராப்ஸ் இந்த 9 நாட்களுக்கு நமக்கு அனுபவிக்கக்கூடிய பரம பாக்கியத்தை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வழங்கியிருக்கார். எல்லோருக்கும் பகவத் பக்தி மேலும் உதாகரம். பகவத் பக்திக்கு நாம் அனைவரும் பாத்திரமானோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அடியே மங்களம் பாடி பூர்த்தி பண்ணிக்கிறேன். என்னுடைய குணாதரான ஸ்ரீ ஆனந்தயானந்தி பாகவதற்கு என்னுடைய கிருத்தஜதைகளை தெரிவிச்சுக்கிறேன். கேட்ட அத்தனை ஸ்ரோதாக்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகள் மற்றும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சு பண்ணிக்கிறேன். ஓபிகா